ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே பெரியவா நம்ம நம்ம மகா பெரியவாளை பார்க்க ஒரு தொண்டர் போகிறாங்க. அப்போ தொண்டர் போகிறப்ப பெரியவா வந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நான் கிராமத்துலேருந்து வந்திருக்க, உங்கள் கிராமத்தில் வந்து பெருமாள் கோவில் சிவன் கோவில்லாம் இருக்காதே, ஒரே ஒரு பிள்ளையார் கோவில் தானே இருக்கும், அதுவும் ராம பிள்ளையார்னு பேரே அப்படிங்கிற. ஆமாம் பெரியவா அப்படின்னு. அங்கே ஒரு பாட்டி இருப்பா தெரியுமா? அதாவது ஒரு பாட்டி இருப்பான்னு, எந்த பாட்டி பெரியவா அப்படின்னு தொண்டர் கேட்குறாங்க. நம்ம பெரியவா சொன்னாங்க, தூக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருக்காளே அப்படின்னு. ஆமாம் பெரியவா, அந்த பாட்டி இருக்கா. அந்த பாட்டி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு. நம்ம பெரியவா வந்து ஒருத்தர் நலம் விசாரிக்கிறான்னா அந்த தொண்டர் வந்து எப்பேற்பட்டவா, நம்ம பெரியவா மனசில் எப்படி இடம் பிடிச்சிருப்பா, அதுதான் ஒரு அண்டர்லைன். யாருமே ஒரு குரு வந்து கேட்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்ல, கண்டிப்பாக. இப்போ நல்லா இருக்கா பெரியவா அப்படின்னு. துக்கிரி பாட்டியை கேட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறா. துக்கிரி பாட்டியோட கதை நோக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியாது பெரியவா. நீ அங்கேயே தானே இருக்க, எப்படி உனக்கு தெரியாமல்? இல்லை அந்த பாட்டியோடலாம் நீயும் அந்த ரகம் தானா அப்படிங்கிற பெரியவா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் வந்து அந்த பாட்டியை பிடிக்காது யாருக்குமே. அந்த பாட்டியை பார்த்தாலே அபசுனம்னு சொல்லுவாள். அந்த பாட்டியை பார்த்துட்டு போனால் எதுவுமே காரியம் விளங்காது அப்படின்பா. இப்போ ஆனால் அந்த பாட்டி எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டான். ராம் 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 சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கான். பாட்டிக்கு ஃபேமிலி, குழந்தை, குட்டி எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் பாட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருப்பாள். அவ்வளோ தொண்டு செய்வாள். நம்ம பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு வயிற்று வலி வந்துடுது. ஆனால் பாட்டி எல்லா பேரும் கை வைத்தியம் பார்த்துண்டா, கேட்கல. வைத்தியர்கிட்ட போனால் கேட்கல. அதாவது 4 பேருக்குமே வயிற்று வலி வந்துடுது. பாட்டி வந்து ராம் ராம், அதாவது ஒரு நிறைய ஒரு பக்தி இருக்குது. இப்போ ராம் ராம் ராம்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தாலாம். இப்போ இந்த மாதிரி ஊர்க்காரங்கெல்லாம் போய் இந்த பஞ்சாயத்து அவங்க ஃபேமிலிக்கே வயிற்று வலி அப்படின்னுட்டு பாட்டி உள்ளே போகிறான். உள்ளே போய் தண்ணி தெளித்து இது பண்ணி மந்திரத்தில் ஜபத்தினால இது பண்ணி க்யூர் பண்ணிட்டான். வைத்தியத்தை தான் வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ண முடியுமோ பண்ணி அந்த வயிற்று வலியை போக்க வச்சிட்டா ஃபேமிலிக்கு. அதுலேருந்து பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அதுவரையும் சொல்லியிருந்த ஊர்க்காரா மக்கள் எல்லா பேரும் என்ன சொன்னால், அந்த பாட்டியை பார்த்தாலே இது பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும், குறை சொல்லிகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து கண்டுக்கிடவே கூடாது. கண்டிப்பாக பெரியவா வந்து ஒருத்தவாளை வந்து நினச்சி கேட்குறான்னா அப்போ அந்த பாட்டி எப்பேற்பட்ட பாட்டி. ஆனால் அந்த ஊர்க்காரா யாருமே அப்போ அது வரைக்கும் அந்த பாட்டியை சொன்னதே இல்லை. அதாவது ஒரு நல்ல விஷயங்களாக சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த பாட்டி எதையுமே பொருட்படுத்தாமல் தன்னோட மந்திர ஜபத்தினால இதனால் ஒரு துளசி தீர்த்தத்தை கொடுத்து, ஒரு கஷாயம் மாதிரி கொடுத்து, ஒரு ஜபம் பண்ணி அந்த ஃபேமிலிக்கே நல்லது பண்ணியான். பாட்டி வந்து எல்லாம் ராமன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆகையால் நேர்களே, நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா எடுத்துப்பான். நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இதான் உலகம். கண்டிப்பாக. ஆக நம்மளுக்கு கடைசி ஒரு ஸ்டெப்பு, தராசில் ஒரு முள் நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னா, நம்ம கூடவே இருக்கிற தெய்வம் தான் கூடவே இருக்குது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்று நம்ம, ஒன்று மக்கள், ஒன்று மத்தியமும், அதாவது சுற்றி இருக்கிற இங்கே அந்த முள் தான் தெய்வம். கண்டிப்பாக. ஆகையால் தெய்வம்தான் நின்று நம்மளுக்கு துணை இருக்குது. கண்டிப்பாக. எப்படி அந்த துக்கிரி பாட்டியை எப்படி நலம் விசாரித்து பெரியவா கேட்குறாளோ, ஆகையால் நம்மளும் அப்படி நடந்துப்போம் நேர்களே. தொண்டனுக்கு தொண்டு செய்வோம். தொண்டு. நமஸ்காரம்.